வணக்கம், நான் உங்கள் விஜயலட்சுமி. சுவைசைட் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி ஊறுகாய். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, தக்காளி 2 கிலோ எடுத்திருக்கேன். கழுவி ஒயிட் துணியில போட்டு காய வச்சு உணர்த்தி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதுவும் கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமும் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா தக்காளி ஊறுகாய் கெட்டு போயிடும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு 1.5 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காகவும் அந்த ஃப்ளேவருக்காகவும் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்காக. இது வந்து பிளெயின் மிளகாத்தூள், தனியா போடாம அரைக்கிறது பிளெயின் மிளகாத்தூள். அப்புறம் பூண்டு கொஞ்சம் நிறைய, ஒரு கப் அளவுக்கு வந்து அதாவது ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணிட்டும் செய்யலாம், இல்லைன்னா பிளெண்டரில் போட்டு மேஷ் பண்ணியும் செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து பொடியாக கட் பண்ணி செய்ய போகிறேன். இது கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா குக்கர் வெசல் பாத்திரம் எதுனா நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. லைட்டாக இருக்கிற வெசல் எடுத்திங்கன்னா அடி பிடிச்சிடும். எண்ணெய் காயட்டும். இது வந்து ஒரு 75 ml எண்ணெய் இருக்குங்க. இது நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே இது அரிஞ்சதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 கிலோக்கு எவ்வளோன்றது நான் கொடுக்குறேன். நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். தாளிப்பு எப்பவுமே சிம்பிளாக இருந்தால் போதும். இது ஊறுகாய்ங்களுக்கெல்லாம் உளுத்தம்பருப்பெல்லாம் போட வேண்டாம். கடுகு வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். வெந்தயம் தாளிக்கும் போதும் போடணும். வெந்தய பவுடர் வந்து கடைசியில் இறக்கும் போதும் போடணும். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுருங்க. பூண்டு, நான் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நடுவில் தான் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. நான் முதலே போட்டால் கருகிடும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில், டேஸ்டாக இருக்கும் இவ்வளோ பூண்டு போட்டிங்கன்னா. கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது தக்காளி போட போகிறேன். தக்காளி எப்பவுமே அப்படியே கொட்டாதீங்க, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெளிக்கும். கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுடுங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன், கரைஞ்சிடும். இது அப்படி நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நடுவில் வந்து திருப்பி கொஞ்சம் திறந்து கலரி விடணும். மூடி வச்சிடுறேங்க. 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி இருக்குதுங்க. நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பிளெயின் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த காஷ்மீரி 2 சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன், கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும். இது ஹைப்ரிட் தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா புளிப்பு இருக்காது. இது நாட்டு தக்காளி, அதனால நம்ம புளி ஆட் பண்ணல இதில். இப்போ இதை நல்லா திறந்து வச்சே வதக்கணும், மூடக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். கடைசியில் தான் வெந்தயத்தூள் போடணும். இது கொஞ்சம் மேலே தெளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக இப்படி மூடிட்டு இப்படி திறந்த மாதிரி மூடி வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நான் இன்னைக்கு திறந்து வச்சே செய்கிறேன். இது வதங்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வதங்கிறதுக்கு. நடுவில் கிளறி விடுங்க, அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு, சுருளை வந்துடுச்சு. இது எண்ணெயும் வெளியே வந்துடுச்சு, தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன்,
அந்த வெந்தய பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சுவைசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.